35 கிலோமீட்டர் மைலேஜ் மாருதியினுடைய அட்டகாசமான ஃப்ராங்ஸ் ஹைபிரிட் கார் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாருதி ஃப்ராங்ஸ் 2025 பிப்ரவரியில் அதிக விற்பனையும் பெற்றிருக்கு. மாருதி சுசுகி புதிய ஹைபிரிட் தொழில்நுட்பத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025 பிப்ரவரியில் மாருதி ஃப்ராங்ஸ் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் புதிய விற்பனை சாதனையை படைத்திருக்காங்க. வேகனார் மற்றும் கிரேட்டா மற்றும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸான் போன்ற கார்களை முந்தி 21,461 யூனிட்டுகள் விற்பனையுடன் இந்தியாவில் அதிக விற்பனையாகும் காராக இது மாறி இருக்கு. சொந்தமாக உருவாக்கப்பட்ட வலுவான ஹைபிரிட் பவர் ரேடியன வாகனத்தில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் விற்பனை செயல்திறனை மேலும் அதிகரிக்க மாருதி சுசுகி இலக்கும் வைத்திருக்காங்க. தற்பொழுது ஆரம்ப கட்ட சோதனைகளில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகியினுடைய புதிய HEV ஹைபிரிட் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் முதல் மாடலாக ஃப்ராங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாருதி சுசுகி அதன் வெளியீட்டு காலக்கெடு குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை இதுவரை வெளியிடல அப்படின்னாலுமே கூட இருப்பினும் ஃப்ராங்ஸ் ஹைபிரிட் 2025 சாலைகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நிறுவனம் தன்னுடைய புதிய வலுவான ஹைபிரிட் தொழில்நுட்பம் மற்றும் அது வழங்கக்கூடிய மாடல்கள் குறித்து மௌனம் காக்குறாங்க. கூடிய விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸ் வந்துட்டு பலோனோ மற்றும் ஸ்விஃப்ட் போன்ற கார்களுடன் கண்டிப்பாக போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த சுசுகி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துடன் பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி பலோனோ மற்றும் ஸ்விஃப்ட் கார்களுடைய வலுவான ஹைபிரிட் பதிப்புகளை முறையே 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுகளில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2029ஆம் ஆண்டில் ஒரு தலைமுறை மாற்றத்துடன் அப்படிதான் பிரிசா வலுவான ஹைபிரிட் பவர் வெர்ஷனை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகியினுடைய புதிய உள்நாட்டு வலுவான ஹைபிரிட் தொழில்நுட்பம் டொயோட்டாவுடைய அதோடு சேர்த்து அட்கின்சன் சைக்கிளை பவர் ரேடியனை விட விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டருக்கு அதிகமான மைலேஜ் வழங்கும் அப்படின்னும் பல அறிக்கைகளும் தெரிவிச்சிருக்காங்க. ஷிஃப்டிலிருந்து பெறப்பட்ட 1.2 லிட்டர் Z12E பெட்ரோல் இன்ஜினை மாருதி ஃப்ராங்ஸ்லேயும் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2027 வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃப்ராங்ஸை வெளியிடவும் மாருதி சுசுகி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் கூடிய விரைவில் இது குறித்து அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு ஏற்ற வடிவமைப்பு மாற்றங்கள் மற்றும் அம்ச மேம்பாடுகள் இதற்கு சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இந்த சிறிய எலக்ட்ரிக் XUV இந்த கோடையில் வெளிவர இருக்கும் எலக்ட்ரிக் விட்டாராவில் இருந்து 400 அப்படிதான் பல விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 49 கிலோவாட் பேட்டரி பேக்கையும் பெறலாம் அப்படின்னு தகவல்களும் தெரிவிக்கிறாங்க.